அம்மா இன்னைக்கு என்னம்மா குழம்பு வைக்க போறா? பருப்பு இல்லாத முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறேன். அம்மா பருப்பு இல்லாத முருங்கை குழம்பு வைக்கிறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோமா? முதல்ல வந்து முருங்காயா? முருங்காய். எத்தனை முருங்காய்? ஒரு 5-6 முருங்காய் இருக்குமா? 5 முருங்காய் இருக்குது. 5-6 முருங்காய். 7 முருங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்ன தேவையான பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எத்தனை? ஒரு 10-15 இருக்குமா? 5 வெங்காயம் இருக்கு. சரி. அப்புறம் மிளகாய், வர மிளகாய் ஒரு 5 மிளகாய். அப்புறம் பூண்டு. சரி. அப்புறம் கொத்தமல்லி, மல்லி, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை. அப்படியே வைங்க, அப்படியே வச்சு சொல்லுங்க. மஞ்சத்தூள். சரி. உப்பு. உப்பு அதுக்கு தேவையான அளவு. அப்புறம் புளி சொல்லவே இல்லை. புளி வந்து தண்ணியில ஊற வைக்கணும். இதெல்லாம் வறுத்து மிக்சியில போட்டு அரைச்சி அப்புறம் வந்து இது காய் அரிஞ்சு தனியா வச்சுக்கிட்டு தாளிச்சு விட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு அப்புறம் எடுத்து ஊத்தணும். ஆட்டுனது ஊற்றணும். இப்போ வந்து செய்முறை பார்க்கலாமா? முதல்ல வந்து தேவையானது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சுக்கலாமா? புளி ஊற வைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? புளியை ஒரு குண்டாவில் போட்டுக்கிறீங்களா? போடுங்க. குண்டாவில் போட்டீங்க, தண்ணி ஊற்றுங்க. ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கிறீங்க. அப்புறம் அடுத்தது முருங்காயும் வெங்காயத்தையும் அரிஞ்சிக்கலாம். சரி, அரிங்க. முருங்காய் அரிங்க. முருங்காய் அரியுறீங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அரிஞ்சுக்கிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துடணுமா? மேல் தோலை அப்படி எடுங்க. இங்க பார்த்து காட்டுங்க. அப்படி உரிச்சு எடுக்கணுமா? சரி சரி. முருங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்காய் குழம்பு இன்னைக்கு வைக்க போறீங்க. நார்மலா வெறும் முருங்காய் போட்டு வறுப்பீங்க. இன்னைக்கு வந்து முருங்காய் குழம்பு எப்படி வைக்கிறது, ஆட்டி வைக்கிறது எப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ முருங்காய் அரியுறது. எத்தனை முருங்காய் அரிஞ்சிருக்கிறீங்க? எல்லாம் அறிய போறீங்களா? இன்னும் ஒண்ணுதான் இருக்குதா? சரி சரி, அரிங்க. பின்னாடி உங்களை பாக்குறதுக்கு தலைவரா தலைவியா? தலைவியா? ஆட்டுக்குட்டி அதுவும் குழம்பு வைக்கிறது அப்படின்னு கத்துக்குதா இருக்குது கூட சேர்ந்து. என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாள. ஸோ முருங்காய் அரிஞ்சிட்டீங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் அரிய போறீங்களா? அரிங்க. வெங்காயம் உளிக்க போறீங்க. ஒளிங்க. சின்ன வெங்காயமா? முன்னாடியெல்லாம் நம்ம நேரலையில் போடுவோம், பேசிட்டு இருப்போம். இப்போ வந்து நேரடியில் வரவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நேரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை செஞ்சு டயர்டாயிருது. அதை அரியிறதா அப்படியே மேலே இது மட்டும் தொல்றி மட்டும் உளிச்சிட்டு அப்படியே வறுத்துக்கிறதா? வெங்காயம், சின்ன வெங்காயம் உளிச்சு போட்டால் போதும், வறுத்துக்கலாம். வெங்காயம், இது கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் வறுத்துக்கிறலாம். ஒட்டுக்க போட்டு வறுத்துட்டு அதான் எல்லாம் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா அப்புறம் அரைச்சிக்கிறீங்க. சாந்து அரைச்சிக்கிறீங்க. மிக்சிலையோ ஆட்டாங்கல்லையோ எதுலையோ இல்லை. டைம் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கணும். டைம் இருந்தால் ஆட்டாங்கல்லோ அம்மிக்கல்லையோ அரைச்சிக்கலாம். அதான் முருங்காய் அரைப்பதான் வேவிட்டுன்னு
கொதிக்க அரைச்சி ஊற்றணும். சாந்து அதுக்கு முன்னே ஊற்றிடுவோம். அதான் இதோட இதை 2 வாட்டி சொல்லிட்டீங்க. அம்மா எல்லாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு, வெங்காயம் உளிச்சாச்சு, பூண்டு உளிச்சாச்சு, புளி ஊற வச்சாச்சு. இனி வந்து செய்முறை விளக்கம் பார்க்கலாமா? சரி வாங்க நண்பர்களே, அம்மா எப்படி வந்து முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அம்மா அடுப்பத்தை வைங்க. வடசட்டி எடுத்து வச்சிருங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க? எண்ணெய் ஊத்துறீங்களா? கொஞ்சம் ஊத்திங்க லைட்டா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? சின்ன வெங்காயம் போடுறீங்களா? போடுங்க. கொஞ்சமா போட்டா போதும். ஒரு வேளைக்கு செய்யறதுனால கொஞ்சமா போடுறீங்க. இது நிறைய பேர்னா கொஞ்சம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தகுந்த மாதிரி. அடுத்து என்னமா பண்றீங்க? போடுங்க போடுங்க. மிளகாய் போட்டுக்கலாம், அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம், போடுங்க. அடுத்தது மல்லி ஜீரகம் அப்படியே கொட்டிடுங்க. மல்லி ஜீரகம் அப்படியே கொட்டிருங்க. ரைட், வறுத்துடுங்க அப்படி. ஸோ இதை ரெடி பண்ணிட்டு ஆற வச்சுக்கிறோம். ஒரு தடத்தில் மாற்றி ஆற வச்சுக்கிறோம். சரி, வணக்கம். ரெடி பண்ணியாச்சா குழம்பு செலவு? இப்போ வந்து மாற்றிக்கிறீங்களா? மாற்றுங்க, கொட்டுங்க. இது வந்து ஆட்டும். அந்த சமயத்தில் முருங்கைக்காய் வேக வைக்கிறீங்க. சரி, எண்ணெய் ஊற்றிட்டீங்க. அடுத்து கடுகு போடுறீங்களா? போடுங்க. கடுகு பொரியட்டும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கடுகு பொரியட்டும். நல்லா வெடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது கருவேப்பிலையா? போடுங்க. ஓகே, சூப்பராக சவுண்டு, கருவேப்பிலை சவுண்டு. அப்புறம் முருங்கைக்காய் கொட்டிக்கிறீங்களா? கொட்டுங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போடுங்க. மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க லைட்டாக, அது வேகட்டும் அப்படியே. மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சு. தண்ணி ஊற்றுங்க. சரி, நல்லா ஊற்றிடுங்க முழுசாக. இப்படி வேகட்டும். அம்மா குழம்பு செலவு ஆறி போச்சா? சரி, போடுங்க. போட்டுங்க. மிக்சியில் இல்லை, ஜாரில். இதுன்னு எவ்வளோ பெரிய ஜாரு? ஏன் சின்ன ஜாரு ஒர்க் ஆகலையா? அதனால பெரிய ஜாரில் போட்டு இது பண்ணிக்கிறீங்க. சரி, அரைங்க. தண்ணி ஊற்றி அரைக்கிறதா? தண்ணி ஊற்றுங்க. க்ளோஸ் பண்ணிக்கங்க. அரைச்சுங்க. அரைங்க. மிக்ஸி அரைக்கிறீங்களா? அம்மா குழம்பு செலவு அரைச்சிட்டு வந்துட்டீங்களா? சரி, எடுங்க பார்க்கலாம். சூப்பராக மஞ்சி போச்சு அடுக்குது. சரி, இப்போ புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாமா? புளி கரைங்க. கரைச்சி அந்த குழம்பு செலவுலேயே ஊற்றி கலக்கிக்கிறீங்களா? சாந்து வேஸ்ட் ஆகாம. சரி, ஊற்றுங்க பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ கலக்குங்க, ஒரு கலக்குங்க. சாந்து ஊற்றிக்கிறீங்களா? ஊற்றுங்க.
ஊற்றுங்க ஊற்றுங்க. ரைட். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கலக்குறீங்களா? தண்ணி ஊற்றிட்டீங்களா? கலக்குங்க, ஒரு கலக்கு கலக்கி கொடுங்க. நல்லா கலக்குங்க. எங்க உப்பு பாருங்க, பக்கத்தில் உப்பு கரெக்டாக போட்டீங்களா? பாருங்க பாருங்க, அப்படியே இங்கே கேமரா பார்த்துட்டே பாருங்க, உப்பு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கரெக்டாக தானே? கொஞ்சம் போடணுமா? போடுங்க போடுங்க, அங்கே எடுத்து போடுங்க. கல் உப்பு தானே? போடுங்க. சரி, கொதிக்கிட்டோம். கொதிச்சு வந்தா தீந்திச்சா குழம்பு ரெடியா? குழம்பு ரெடி. அம்மா கொதிச்சிருச்சான்னு பாருங்க. ஓ கொதிச்சிருச்சு, குழம்பு ரெடி. முருங்காய் வந்துருச்சு. இங்க அப்படியே எடுத்து காட்டுங்க. அப்படியே முருங்காய் வந்துருச்சு. அதாவது முருங்காய் குழம்பு. அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. முருங்காய் குழம்பு வந்து போச்சு. சரி, சாப்பிட்டு பார்க்குறீங்களா டேஸ்ட் எப்படின்னு? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ எடுத்து இதில் ஊற்றுங்க, வட்டில் ஊற்றுங்க, சாப்பாட்டில். ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்களா எப்படி இருக்குதுன்னு? மா சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் வச்ச முருங்காய் குழம்பு எப்படிங்க, சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குதா? முருங்காய் வெந்து போச்சா? முருங்காய் சாப்பிடுங்க. முருங்காய் நல்லா வெந்து போச்சு. சரி நண்பர்களே, இதே மாதிரி செய்முறை விளக்கத்தோட முருங்காய் குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.